வெயிலுக்கு வேர்க்குது, மேலே கண்ணாடி போடணும், கண் கறக்குது, தண்ணி விடாக்குது, தண்ணி பத்தில் கையில் வேணும், சில கட்டக்கலசம் போட்டு அதையே நக்கலாக்கி கதைக்கிற இடத்துல நாங்கள் நிற்கிறோம். கோடாம்பாக்கம் ஒன்று யாழில் உருவாகி இருப்பதை பார்க்கக்கூடியறார். பாஸ்கியை பொறுத்தவரையில் அவர் எங்களெல்லாம் தாண்டி வேறு ஒரு தொலைதூரத்தில் நிற்கிறார். திரும்புகிற இடமெல்லாம் நடிகர்கள், பரவசப்படுத்தும் இயக்குநர்கள். உங்களோட படங்கள் வரைக்கும் நிச்சயம் முன்னுக்கு நிற்கிறதும் நாங்கள் தான், திரையரங்கு போகிறதும் நாங்கள் தான், டிக்கெட் விற்கிறதும் நாங்கள் தான். தொல்ரீதி கலைஞராக மாற வேண்டும் என்பதில் நான் தெளிவாக இருக்கிறேன். கடைகளுக்கு கொடுத்துட்டு நாங்களே ஒழிச்சுட்டு ஃபோன் பண்ணுவோம், அண்ணா அந்த கொப்பி வந்துட்டு உண்டு. பாலச்சந்திரன் நாகலிங்கம் அவர்கள் தனக்கு வாரகாசை தனக்கண்டே பார்க்காம அப்படி கண்ணை மூடிக்கொண்டு கொடுப்பார். எங்கள் மண்ணின் அவலமும் புலம்பெயர்ந்த மண்ணில் நடந்து கொண்டிருக்கிற அவலங்களையும் சித்தரிக்கும் படைப்புகளாக என்னுடைய படைப்புகள் இருக்கும். வணக்கம், நான் உங்கள் நிச்சிஜா. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்மதன் பாஸ்கி அண்ணா அவர்களுடைய திரைப்படம் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கு. இந்த தளத்துக்கு இன்றைக்கு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பழம்பெரும் நடிகர், இன்றைக்கு பலராலும் பேசப்படுகிற ஒரு நடிகர் தான் எங்களுக்கு பக்கத்தில் நிற்கிறார். அவர் வேறு யாரும் இல்லை, தம்பையா தயாநிதி என்பவர் பிரான்ஸ் நாட்டில் வசிக்கிறார். அவர் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். என்றால் பல படங்களில் இன்றைக்கு நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். வயது சென்ற காலங்களிலையும் நடிப்பை விட்டு கொடுக்காது இன்றைக்கும் அந்த துறைக்குள்ளே பயணித்து கொண்டு ஒரு முன்னுதாரணமாக இருந்து கொண்டிருக்கிற ஐயா அவர்கள் என பக்கத்தில் நிற்கிறார்கள். அவர் இன்றைக்கு எங்களுடைய படப்பிடிப்பு தளத்துக்கு வந்திருக்கிறார். அவரோட நாங்கள் கதைப்போம். என்னுடைய அடையாளம் ஈழத்தில் அல்லது உலகத் தமிழர்கள் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெரும் கலைஞர் அப்புக்குட்டி ராஜகோபால் என்பவர் என்னுடைய அண்ணா. கோமாளிகள் ஏமாளிகள் என்ற திரைப்படத்தில் அப்புக்குட்டியாக நடித்த அந்த பாத்திர பெயரோடு வாழுகின்றார். தம்பையாவின் மகனாக பிறந்த அவர் எல்லோருக்கும் மகிழ்ச்சியைத்து அந்த பெயரை அளித்து விட்டார். அப்புக்குட்டியின் தம்பி, அப்புக்குட்டியின் அம்மா, அப்புக்குட்டியின் வீடு என்று சொல்லும் அளவுக்கு அந்த பெயர் ஒட்டி கொண்ட அளவுக்கு இலங்கை வானொலியில் நீண்ட காலமாக நாடகங்களும் ரூபவாணியில் இதுகள் நாடகங்களுமாக செய்து கொண்டிருந்தவர். இப்பொழுது பிரான்சில் என்னோடு வசித்து கொண்டிருக்கிறார். கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல். அவருடைய சாயல், அவருடைய குரல் வளம் எனக்கு இருப்பதனால் என்னை ஐரோப்பாவில் சந்தித்தவர்கள் இன்றைக்கு 40 வருடத்துக்கு முன்னாக அண்ணா மாதிரி இருக்கிற வேறும் நடிகை என்று கூப்பிட்டார்கள். ஒரு துணிச்சல், இந்த நம்பிக்கை அண்ணாவுடைய பெயர் இருக்கென்று போய் கால் பதித்தேன். 2 நாடகம் அவருடைய பிரதியில் நான் நடித்தேன். அங்கீகாரம் கிடைத்தது. அதன் பின்பு பிரதிகள் பற்றாக்குறை ஏற்பட்ட பொழுது எனக்கே உற்சாகம் தந்தார்கள். நீங்களே ஒரு கதையை எழுதுங்கள்னு சொல்லி முதலாக எழுதிய நாடகம் ஞானம் பிறந்தது. அதனுடைய வெற்றியோடு இன்றைக்கு 500க்கும் மேற்பட்ட நாடகங்கள் பிரதிகளாக எழுதியிருக்கிறேன். என்னுடைய நாடக நூல் ஒன்றும் வெளியாக இருக்குது. மேடை நிகழ்ச்சிகளைத்தான் அதிகமாக ஆரம்பத்தில் செய்து கொண்டிருந்தேன். தொலைக்காட்சி டிஆர்டி, டிடிஎன், ஐபிசி என்ற அவர்கள் வரும்பொழுது எங்களுக்கு முன்னுரிமை கிடைத்தது. அதனூடாக டிடிஎனில் நையாண்டி மேளம் என்ற ஒரு நிகழ்ச்சி அது 200 வாரங்களை தாண்டி தொடராக போய்கின்றது. ஐபிசியில் புரோக்கர் பொன்னம்பலம் என்ற ஒரு நாடகம் 35 அங்கம் வரையும் செய்யக்கூடியதாக இருந்தது. அவை யூடியூப்பில் இருக்கிறது, பார்க்கலாம். மற்றும்படி தாயகம், அந்த எண்ணம், அந்த செயல்பாடு, எங்கள் மண்ணின் அவலமும் புலம்பெயர்ந்த மண்ணில் நடந்து கொண்டிருக்கிற அவலங்களையும் சித்தரிக்கும் படைப்புகளாக என்னுடைய படைப்புகள் இருக்கும். அதனால் எனக்கு உலகம் முழுக்க ஒரு வரவேற்பு இருந்தது. பல நாடுகளுக்கு, அமெரிக்கா, கனடா, யூரோப் ஃபுல்லாக என்னுடைய படைப்புகள் நான் போய் அரங்கேற்றி கொண்டிருப்பேன். என்னோட ஒரு குழுவை வைத்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் 2 தடவை போய் எங்களுடைய காணாமல் போன பிள்ளைகளின் அந்த கதையை, வரலாற்றை அரசியல்வாதிகளுக்கு முன்னால் கூவி கத்தியிருக்கிறேன். ஐநாவில் ஒவ்வொரு தடவையும் எங்களுடைய ஊர்வலங்கள் நடக்கும் பொழுது என்னுடைய நிகழ்வு ஒன்று ஐநாவின் முன்றலில் நடக்கும். இது சுருக்கம். மற்றும்படி ஒரு தொழில் ரீதி கலைஞனாக நான் அங்கே என்னையும் என்னை சார்ந்தவர்களையும் உருவாக்கியிருக்கிறேன். அதில் ஒரு திருப்தி எங்களுக்கு. டிக்கெட், ஃபுட் அண்ட் லாட்ஜிங் அண்ட் எவ்ரிதிங் பே பண்ணி எங்களை கூப்பிடுவாங்க. மாதத்தில் எங்காவது ஒரு நாட்டில் நிற்பேன். இப்போ இல்லை, நான் அவதானித்த நாட்களில் இருந்து பார்த்தால் கோடாம்பாக்கம் ஒன்று யாழில் உருவாகி இருப்பதை பார்க்கக்கூடியறார்கள். திரும்புகிற இடமெல்லாம் நடிகர்கள், பரவசப்படுத்தும் இயக்குநர்கள். நீங்கள் கூட ஒரு இயக்குனர் என்று தெரியும். உங்களுடைய சேறு படம் பற்றி நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதி ஆரம்பத்தில் போட்ட நினைவிற்கு. தம்பி விமல்ராஜுடைய படங்கள் 2 படங்களை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது. எழில் சுவந்தி என்ற படங்கள். அதன் மூலம் நாங்களாகவே கலைஞர்கள் நட்புகளை வளர்த்து கொண்டோம். அப்படி ஒரு சிலருக்கு எங்களை இப்போ தெரிகிறது. ஆஸ் விரைவில் இப்படி ஒரு கலைஞர்கள் அங்கே இருக்கிறார்கள், எங்கள் உறவுகள் என்று சொல்லும் அளவுக்கு நாங்கள் எங்களுக்குள் ஒரு பாலத்தை உருவாகி கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறேன். உண்மையாகவே தான் அவருடைய வயதை தாண்டி அவருடைய அனுபவங்களும் அவருடைய கலைத்துறை பயணமும் அமைந்திருக்கிறது. அதை பார்க்கும்போது உண்மையாக மெய்சிலுக்க வைக்கின்றது.
இன்றைக்கு வந்து இந்த இலங்கை தமிழ் சினிமாவில் வந்து புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவர்கள் வந்து இங்கே ஒன்றித்து சினிமாவில் வந்து படங்களை உருவாக்குவது, இந்த சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்காக நிறைய பங்களிப்பு செய்கிறார்கள். அந்த வகையில் இயக்குனர் மன்மதன் பாஸ்கி அவர்கள் வந்து இயக்குனர் விமல்ராஜோட இணைஞ்சு இந்த படத்தை வந்து அவர் செய்கிறார். இப்படியான கலைஞர்கள் இங்கே வந்து இதை செய்ய நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? நிச்சயமாக இது வேணும், இந்த புரிதல் வேண்டும். பாஸ்கியை பொறுத்தவரையில் அவர் எங்களெல்லாம் தாண்டி வேறு ஒரு தொலைதூரத்தில் நிற்கிறார். பிரெஞ்சு மக்கள் மத்தியிலே பிரபலமாகி கொண்டிருக்கிறார். பல படங்கள் பிரெஞ்சில் நடித்து விட்டார். அவருடைய மன்மதன் பாஸ்கி என்று பெயரை ஒட்டியிருக்கிறது. என் அண்ணாக்கு அப்புக்குட்டி ஒட்டியது போல் அவருக்கு மன்மதன் பாஸ்கி என்று. அவர் மங்கள் சிறியும் சேர்ந்து நித்தம் தொலைக்காட்சியில் ஏதாவது யூடியூப் சேனலில் வந்து கொண்டிருப்பாங்க. எங்களோடு மேடை நிகழ்வுகளுக்கு அவர்களும் வெளிநாடு வருவதுண்டு. அப்படிப்பட்ட ஒரு பக்குவமான கலைஞன், நல்ல பிள்ளை, பண்பானவன், முதியோரை கனம் பண்ணக்கூடியவன். இங்கும் அவன் ஏற்கனவே வந்து 6ஆம் நீளம் என்ற ஒரு படம் செய்திருக்கணும்னு நினைக்கிறேன். அவனுடைய படங்கள் ஹாலிவுட் லெவலுக்கு எங்கே அந்த ஃப்ரான்ஸில் ஒரு இதுக்கு போட்டி கூட போயிருக்குது, அடுபட்டிருக்குது. அவர் நடித்த ஃப்ரெஞ்சு படம் கூட அவார்டு எடுத்திருக்குது. அப்படியான சாதனையால் நீங்கள் இந்த மண்ணில் வந்து நின்று இங்கே உள்ள உறவுகளோட கைகோர்த்து செய்வது இவர்களை வேறு தூரத்துக்கு அழைத்து போகும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதுதான் நாங்களும் விரும்புகிறோம். இப்போ நாங்கள் அங்கே இருக்கும் பொழுது இங்கே எங்களை தெரியாது யாருக்கும். வந்து நான் தான் சொல்லணும், நாங்கள் எனக்கு இப்படி நாடஞ்சது நான் சொல்ல வேணும். இங்கே உள்ளவர்களை நாங்கள் யூடியூப்பில் தொலைக்காட்சியில் பார்க்குறோம். எங்களை இங்கே யாருக்கும் பார்க்குற வாய்ப்புகள் கிடைக்கல. அந்த சூழல்கள் அதில் இருந்திருக்கும். உங்களோட படங்கள் வரைக்கும் நிச்சயம் முன்னுக்கு நிற்கிறதும் நாங்கள் தான், திரையரங்கு போகிறதும் நாங்கள் தான், டிக்கெட் விற்கிறதும் நாங்கள் தான் என்ற ஒரு கேட்டகரிலாம் நாங்கள் வாழ்கிறோம். அப்போ இந்த நிலை மாற வேணும். உங்களுக்கும் எங்களை தெரிய வேணும், அங்கே உள்ளவைக்கும் உங்களையும் தெரிய வேணும் என்றால் ஒரு நல்ல ஒரு பந்தம் உருவாக வேணும், புரிதல் வேண்டும். அவை அங்கே இருந்து வரைக்கணும், இடவாட்டினும் அப்படின்ற நினைவு இல்லாமல் அவை எங்களை போல தான். வெயிலுக்கு வேர்க்குது, உண்மையில் கண்ணாடி போடணும், கண் கறக்குது, கண் இதண்டுது, தண்ணி விடாக்குது, தண்ணி பத்தில் கையில் வேணும். சில கட்டக்கலசம் போட்டு அதையே நக்கலாக்கி கதைக்கிற இடத்துல நாங்கள் நிற்கிறோம். அதையே நானே நாடகமாக செய்திருக்கிறேன். ஆனால் உண்மையான பிறகு 50 வருடத்துக்கு பின் வரைக்கும் உடல்நிலையெல்லாம் மாறிட்டுது. ஆக கட்டாயம் அந்த ஏதாவது வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும். அந்த உணர்வை புரிந்து கொண்டு இவர்கள் செயல்பட வேண்டும். மற்றது ஒற்றுமை வேண்டும், மற்றது புரிதல், என்ன செய்ய போகிறோம் என்ற தெளிவு வேணும். இதை இன்னொன்று சொல்லலாம், தொல்ரீதி கலைஞராக மாற வேண்டும் என்பதில் நான் தெளிவாக இருக்கிறேன். ஆனால் ஆரம்பம் நாங்கள் எடுத்த உடனே எங்களுக்கு இவ்வளோ தரவணும் அது தரவணும் என்று இல்லாமல் கொஞ்சம் விட்டு கொடுப்போட 3 நேர சாப்பாட்டோட எங்களை வெளியில் காட்ட வேணும். அதுக்காக எல்லோரும் ஒத்துழைக்கும். இல்லை நான் நடிக்க வரேன்டா, எனக்கு தெரியும் இங்கே என்ன போகுதுன்னு சொல்லி அந்த நிலைமை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த படம் செய்யும் வரையும் தான் இதில் நிற்பீங்க. தொடர்ந்து நீங்கள் நடிகராக இருக்கிறது வாய்ப்பில்லைன்னா தொடர்ந்து படம் எடுக்கல. அப்போ வேறு ஒரு வேலை செய்யணும். இப்போ நாங்கள் கூட அங்கே ஒரு தொழிலை செய்து கொண்டு தான் இதை கலையை பகுதி நேரமாக செய்து இப்போ முழு நேரமாக்கி இருக்கிறோம். அந்த நிலைமை வரும் வரைக்கும் நாங்களும் நடிகர்களும் இயக்குநர்களும் சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணுவோம். இப்போ ஆரம்பத்தில் அங்கே நாடகம் போடைக்க நாடகம் எழுதி நாடகம் பழகி நடித்து மண்டபத்துக்கு காசு கட்டி நாங்களே போய் நோட்டீஸ் எல்லாம் ஒட்டி செய்வோம். வீடியோ மலரெல்லாம் முந்தி செய்திருக்கிறோம். வீடியோவில் ஆரம்ப காலத்தில் கடைகளுக்கு கொடுத்துட்டு நாங்களே ஒழிச்சுட்டு ஃபோன் பண்ணுவோம். அண்ணா அந்த கோப்பி வந்துட்டு உண்டு. அவங்க சொல்ல மாட்டாங்க வந்துட்டு, அவங்கள கடைசியாக வந்த புதுப்படம் மட்டும் தான் தூக்கி வைப்பாங்க. அப்படியான அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகளுக்கெல்லாம் நாங்கள் எங்களை இனம் காட்டி கொண்டு வந்த நாங்கள் ஊடகங்களை நல்ல கைக்குள்ளே வச்சு கொள்ளுங்கள். தொலைக்காட்சி, வானொலி, இது 2ம் அவசியம் எங்களுக்கு. மற்றது பத்திரிகை. உங்களோட முகங்களையும் காட்டி உங்களோட குரலையும் காட்டக்கூடியதே அவை தான் எங்களை இன்றைக்கு இவ்வளோ தூரம் கொண்டு திரியுது என்றால் அதோட நல்ல பரிச்சயம் வாங்க. அவை வரையில் கீப்பின்னு மண்டெல்லாம் பார்க்காதேங்க. ஊடகத்தில் நீங்கள் ஒரு விஷயம் செய்துட்டா அறிவிங்க. இப்படி நாங்கள் செய்திருக்கிறோம், ஒரு இன்டர்வியூ அறிவிங்களா எடுப்பீங்களாண்டு கதைச்சி அப்படி போகிறதில் ஒன்றும் குறைய போகிறதில்லை. அப்போ அதுதான் உங்களை வழக்கம். தம்பி விமலோட படத்துக்கு தயாரிப்பாளராக இப்பொழுது கைகோர்த்திருக்கும் பாலாண்ணா, டாக்டர் பாலச்சந்திரன் நாகலிங்கம் அவர்கள், நான் ஆரம்பகால நாடகங்கள் செய்யும் பொழுது அவர் அமைப்போடும் புனர்வாழ்வோடும் டிஆரோடும் நிறைய ஈடுபாடு, தன்னை அர்ப்பணிப்பார். தனக்கு வாரகாசை தனக்கெண்டே பார்க்காம அப்படி கண்ணை மூடிக்கொண்டு கொடுப்பார். அப்படி ஒரு பண்பட்ட மனிதன். அதான் சொன்னேன், நான் ஜெனீவாவில் போடுற நாடகங்களை பார்த்தோன்னே ஜெனீவாவுக்கு அடிக்கடி போய் வருவார். அந்த ஆக்களை கொண்டு போவார். அங்கேருந்து ஆக்களை எல்லாம் இங்கே வெண்ணிக்கெல்லாம் கொண்டு வந்துருக்கிறார். ஓடி வந்து ஊக்கம் தருவார், கட்டிப்பிடிச்சி முத்தமிடுவார். எந்த நிகழ்வு நாங்கள் கூப்பிட்டாலும் வருவார். மற்ற எந்த நிகழ்வுக்கு நாங்கள் ஸ்பான்சர் கேட்டாலும் மாற்று கருத்தில்லை. நல்ல ஒரு மனிதநேயன், மதிக்கப்பட வேண்டிய மனிதன். இந்த கலைஞர்களை நான் அவர்களுக்கு நான் தான் அதை உருவாக்கி வச்ச பெருமையும் எனக்கு தான் இருக்குது. அண்ணா ஈழத்து கலைஞர்களை வச்சு ஈழத்து படைப்பொன்று செய்ய போகிறோம் என்று கேட்ட இடத்த நீங்கள் ஸ்லோனில் உள்ள பள்ளியில் வச்சு நடிப்பீங்களா
என்று கேட்டுத்தான் அந்த நாளைய மாற்றம் மன்றத்தில் அவர் கால் பதிச்சவர். பேருந்து பார்த்தா அவரே முழுமையாக அதுக்கு இறங்கிட்டார். அவ்வளவு உள்ள பற்றாளன். அவரை பற்றி சொல்கிறேன்டா நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அவரோட குடும்பமும் அப்படித்தான். எனது வீடு பக்கத்திலேயே வந்துட்டார் இப்போ அண்மை காலத்தில். அவரோட பிள்ளைகளும் நல்ல ஆதரவான பிள்ளைகள், நல்ல மனிதன், நல்ல உணர்வாளன். ஒரு கலைஞனுடைய அனுபவத்தை நாங்கள் கேட்கும்போது அது உண்மையிலேயே சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு வருகிற இளைஞர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நாங்கள் இன்னொரு படியை நோக்கி போகிறதுக்காக அது நிச்சயமாகவே உங்களுடைய கலந்துரையாடலில் இருந்தது. தொடர்ந்து நீங்கள் இந்த துறையில் பயணிக்க வேணும், வெளியில் நிற்கக்கூடாது, எங்களுடைய படங்கள்லையும் நீங்கள் நடிக்கணும், வரணும் என்று நாங்கள் விருப்பப்படுறோம். அது நடக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து எங்களை இந்த நேரம் சந்திச்சு இந்த ஒரு சின்ன இன்டர்வியூ எங்களுக்கு தந்ததுக்கு உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். நன்றி.